ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்தாச்சுங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி. டெட் தேர்வு தாள் 2 முடிவுகளை நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காங்க. தாள் 2 முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ டெட் தேர்வு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் 75 மார்க் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் ஆக முடியுங்க. இது எப்படி சார் 75 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண முடியும், 76 மார்க் எடுத்தால் எப்படி சார் பாஸ் பண்ண முடியும் டெட் தேர்வில் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆல்ரெடி டெட் தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க போனஸ் மதிப்பெண்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கூடுதலாக 10க்கும் மேற்பட்ட போனஸ் மதிப்பெண்கள் வழங்க இருக்கிறதா டிஆர்பி தகவல் கசிஞ்சிருக்காங்க. டிஆர்பியோடைய உண்மையை உடைத்த அதிகாரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் டெட் தேர்வில் கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க. ஸோ அப்படி போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படுமாயின் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த அறிவிப்பு உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 4.19 லட்சம் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் உங்களுடைய ரிசல்ட்ஸை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 முடிவுகள் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக trb.tn.nic.in இந்த இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ டிஆர்பி மக்களுக்கு இதுதான் அடுத்தடுத்து கிடைத்த மீண்டும் ஒரு இன்பமான செய்தி. ஸோ கவலையே பட வேண்டாம், இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு. இந்த தமிழகத்தில் டெட் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி பாஸ் செய்தவர்களுக்கு நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் டெட் தேர்வில் பாஸ் பண்ணாலே போதுங்க, அந்த 149 ஜிஓவை ரத்து பண்ணிட்டு நியமன தேர்வை கொண்டு வர இருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்கள் கவலையே பட வேண்டாம், நியமன தேர்வுன்றது விரைவில் ரத்து செய்யக்கூடிய தேர்வாக மாறிடும். ஸோ மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.